الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தானது. அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களை வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் இறையச்சத்தோடு பயபக்தியோடு வாழ்ந்து நல்ல முடிவை அடைகின்ற நட்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கும் 2 பக்கங்கள் இருக்குகின்றன. ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கும் 2 பக்கங்கள் இருக்குகின்றன. ஒரு பக்கம் படைத்தவனோடு, மறுபக்கம் படைப்பினங்களோடு. இந்த 2 பக்கங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், அழகானதாக இருக்க வேண்டும் என்பதையே இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிலவேளை நாம் அல்லாஹ்வோடு உள்ள உறவிலே கூடுதலான கவனம் செலுத்துவோம். ஓதாத ஓதல் இல்லை, தொழாத தொழுகை இல்லை, செய்யாத ஹஜ் உம்ரா இல்லை, நல்ல அமல்கள் இபாதத்திலே பேணுதலாக இருப்போம், நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் மறுபுறத்திலே எங்களுடைய படைப்பினங்களோடு உள்ள உறவுகளில் நிறைய குறைபாடுகள் இருக்கும். அமல் இபாதத்திலே நலவுகள் அது எங்களுக்கு திரையாக விழுந்துவிடும். எங்களுடைய மறுபக்கத்தில் உள்ள குறைகள் எங்களுக்கு தென்படாமல் இருப்பதற்கு அவைகள் திரையாக விழுந்துவிடும். எங்களுடைய இல்மோ, இபாதத்துகளோ, அல்லது நாம் நல்ல அமல்கள் வணக்கங்களை செய்வதோ, மக்களை எங்களை நல்லவர்கள் என்று சொல்வதோ, அல்லது நாமே நம்மை பெரிய வணக்கவாளி, அறிவாளி, மார்க்கமுள்ளவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நினைப்புகளோ எங்களுக்கு திரையாக விழுந்துவிடும். படைப்பினங்களோடு உள்ள உறவுகளில் எங்களுடைய தவறுகளை நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு எங்களுடைய நாவுகள் சரியில்லாமல் இருக்கும், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கும், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் தூய்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் மார்க்கம் என்ற சில விடயங்களில் நாங்கள் நல்லவர்களாக இருப்பது எங்களுக்கு திரையாக விழுந்து மறுபுறத்திலே உள்ள தவறுகளை நாங்கள் கண்டுகொள்வதற்கு தவறிவிடுகிறோம். அதே போன்றுதான் சில வேளை மக்களோடு உள்ள உறவிலே நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்துவோம். மக்கள் சமூக சேவைகளை செய்வோம், தர்மம் செய்வோம், பொது வேலைகளிலே ஈடுபடுவோம், மக்களிடத்திலே நல்ல புகழ்களை சம்பாதிப்போம், மக்கள் பாராட்டுவார்கள், எல்லோரும் எங்களை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். மக்களோடு உள்ள உறவிலே உள்ள அந்த
செயல்பாடுகளிலே உள்ள நலவுகள் இருக்குகின்றது. அது படைத்தவனோடு உள்ள உறவில் உள்ள குறைகளை நாங்கள் கண்டுகொள்வதற்கு திரையாக விழுந்துவிடும். மக்கள் எங்களை பாராட்டுவதும் புகழ்வதும் முற்படுத்துவதும் எங்களுக்கு மரியாதை செய்வதும் படைத்தவனோடு உள்ள உறவுகளில் உள்ள தவறுகளை நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு அது திரையாக ஆகிவிடக் கூடாது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மக்களிடத்திலே நல்ல பேர் வாங்குவார், ஆனால் அவருடைய தனிமையான வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்வார். அவருடைய ரகசிய வாழ்க்கையில் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருப்பார். அவர் மக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கும். படைத்தவனுக்கு மாறு செய்வது அவருக்கு கணக்கில்லை. வெளியூர் பயணங்களுக்கு சென்று விட்டால் பாவங்களை துணிந்து செய்து விடுவார். அவருக்கு வேண்டும் மக்கள் பார்க்க கூடாது, யாராவது ஊரார்கள் பார்த்து விடுவார்களோ, தெரிந்தவர்கள் கண்டு விடுவார்களோ என்பதைத்தான் அவர் பார்ப்பார். கதவை மூடிவிட்டால், தனிமை என்று ஆகிவிட்டால், இருளிலே போய்விட்டால், வெளியூருக்கு சென்று விட்டால் அவர் வேறொரு மனிதராகவே ஆகிவிடுவார். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இந்த இரண்டும் பிழையான போக்குகள். இந்த இரண்டும் முழுமையான தீன் எங்களுக்கு தருகின்ற வழிகாட்டல்களுக்கு மாற்றமானவைகள். நாங்கள் எங்களை ஏமாற்றிக் கொள்வோம், ஏமாந்து போய்விடுவோம், எங்களுடைய முடிவிலே நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம். எனவே முழுமையான தீன், பரிபூர்ணமான மார்க்கம் என்பது இந்த இரண்டு பக்கங்களையும் பேலன்ஸ் பண்ண சொல்கிறது, இந்த இரண்டு பக்கங்களையும் சீர்படுத்துகிறது, இந்த இரண்டு பக்கங்களையும் சரிபடுத்துகிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முழு தீனுடைய சாராம்சமும் இந்த இரண்டு விடயங்களிலே தான் அமைந்திருக்கிறது. குர்ஆன், சுன்னா, சீரா இதிலே உள்ள அனைத்து விடயங்களையும் சுருக்கி சொல்லுங்கள் என்று சொன்னால் அது இரண்டே விடயத்திலே சுருக்கி விடலாம். ஒன்று படைத்தவனோடு உள்ள உறவு, மற்றது படைப்பினங்களோடு உள்ள உறவு. ஷரியாவுடைய விளக்க பாஷையில் ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுடைய ஹக்குகள், அடியார்களுடைய ஹக்குகள் என்று இதனை சொல்வார்கள். எனவே இந்த இரண்டு அம்சங்களையும் பற்றி நாம் சுருக்கமாக இன்றைய குத்துபாவிலே பார்ப்போம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவது பகுதி படைத்தவனோடு உள்ள உறவு. எங்களுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு சீராக வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன், உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய உள்ளங்கள் திரும்ப வேண்டும். உலகத்திலே வாழுவோம், படைப்பினங்களோடு சேர்ந்திருப்போம், ஆனால் படைப்பினங்களை கண்டு ஏமாந்து போக மாட்டோம், படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கொள்கையும் லட்சியமும் போராட்டமும். நிச்சயமாக நாங்கள் படைப்பினங்களோடு சேர்ந்து வாழுவோம், ஆனால் படைப்பினங்களுக்காக படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டோம். படைப்பினங்களை திருப்திப்படுத்துவதற்காக படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டேன். படைப்பினங்களை அடைந்து கொள்வதற்காக படைத்தவனுக்கு மாறு செய்து கொண்டு படைப்பினங்களை அடைய முயற்சி செய்ய மாட்டேன். பணம் கிடைக்க வேண்டும் தான், ஆனால் அதற்காக படைத்தவனுக்கு மாறு செய்து கொண்டு பணத்துக்கு பின்னால் அலைய மாட்டேன். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், நிம்மதியை தருகின்றவனை கோபப்படுத்திக் கொண்டு நிம்மதியை தேடுவதுதான் என்று ஷேக் சாதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், ரிஸ்கை தருபவனை கோபப்படுத்திக் கொண்டு ரிஸ்கை தேடுவதுதான் என்று சொல்கிறார்கள். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், கண்ணியத்தை தேடுகிறான், கண்ணியத்தை தருகின்றவனை கோபப்படுத்திக் கொண்டு அவன் வேண்டாம் என்று சொன்ன முறைகளை கையாண்டு கொண்டு அவனுடைய கட்டளைகளை பாழாக்கி வீணாக்கிக் கொண்டு கண்ணியத்தை தேடுகிறான். நிச்சயமாக அவனுக்கு கண்ணியம் கிடைக்காது. எதிரே கண்ணியத்தை நாடுகிறானோ அதை வைத்தே அல்லாஹ் அவனுக்கு கேவலத்தை கொடுப்பான். பணத்தை வைத்து கண்ணியத்தை நாடுகிறானா, யுஸல்லித்துல்லாஹு அலைஹில் மால், அல்லாஹ் அவனுக்கு பணத்தை சாட்டி விடுவான். அந்த பணத்தை வைத்து அவனுக்கு கேவலத்தை ஏற்படுத்துவான். ஊரிலே தலை காட்ட முடியாத நிலைகளை உருவாக்கி விடுவான். படைத்தவனை கோபப்படுத்திக் கொண்டு படைப்பினங்களை அடைய முயற்சி செய்வது, படைப்பினங்களின் மூலமாக கண்ணியத்தை, நிம்மதியை, மரியாதையை எதிர்பார்ப்பது முட்டாள்தனமான வேலை என்று ஷேக் சாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே நாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக உலகத்தில் வாழ்பவர்கள். நாங்கள் கொள்கைவாதிகள். நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஒடுக்க வேண்டும், இப்படித்தான் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்ட கொள்கைவாதிகள் நாங்கள். கோடி வரட்டும், கோடி போகட்டும், படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஹஸரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
ஒரு உயர்ந்த சஹாபி, அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததும் அவர்களுடைய தாயாரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், சாதுக்கு என்ன நடந்தது என்று பாருங்கள் என்று. என்ன ஆனது? அவர் மதம் மாறிவிட்டார். தாயார் சொன்னார்கள், சாதை எப்படி மீட்டி எடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாயாரோடு ரொம்ப பாசம் உள்ளவர்கள். தாய் என்றால் ரொம்ப பாசத்தோடு உள்ளவர்கள். எனவே தாயார் என்ன செய்தார்கள்? வீட்டுக்கு வெளியே சென்று உண்ணாவிரதம், குடியாவிரதம், நிழல் பெறா விரதம், 3 வகையான விரதங்களிலே அமர்ந்து விட்டார்கள். பொதுவாக இன்று உண்ணாவிரதம் என்று சொல்வார்கள். அதில் உண்ணக்கூடாது, குடிக்கலாம். நல்ல பால்கள், விட்டமின் ஜூஸ்களை குடிக்கலாம். ஆனால் சாது ரலியல்லாஹுடைய தாயார் இருந்த விரதம் உண்ணாவிரதம் அல்ல. லா ஆக்குல் வலா அஷ்ரப் வலா அஸ்ததில்லு தஹ்த தில்லி ஹத்தா யர்ஜிஅ சஅதுன் இலா தீனி ஆபாய். என்னுடைய மகன் சாத் அவருடைய மூதாதையர்களுடைய மார்க்கம், குறைஷியர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்பி வராத வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நிழலிலே உட்கார மாட்டேன், வெயிலிலே இருந்து செத்து விடுவேன் என்று விரதத்திலே உட்கார்ந்து விட்டார். ஒரு கூட்டம் ஓடி சென்றது. சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, சாது, உன்னுடைய தாயுடைய நிலை உனக்கு தெரியுமா? தாயை கொண்ட கொலையாளி, படுபாவி என்று சமூகம் உனக்கு பேரு சூட்ட போகுகிறது. ஓடிப்போ உன்னுடைய தாயுடைய நிலையை பாரு என்று சொன்னதும் சாது ரலியல்லாஹு தஆலா எழுந்து நின்றார்கள். போர்வையை எடுத்து போட்டார்கள். வேகமாக ஓடி வருகிறார்கள். போனவர்கள் பின்னாடி, அவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு சொல்லுகிறார்கள், பாருங்கள், தாய் என்றால் தாய்தான், தாய்க்கு தெரியும் மகனை எப்படி மீட்ட வேண்டும் என்று. ஓடி வந்த சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாயை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தாயே, லவ் கானத் லக்கி மிஅத்து நஃப்ஸ் ஃபஹரஜத் நஃப்ஸுன் ஃபநஃப்ஸுன், உங்களுக்கு 100 உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிராக போய் நீங்கள் 100 தடவை மரணித்தாலும் தாயே, மா தரக்து தீன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீனை, மார்க்கத்தை நான் விட மாட்டேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய தாயாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. தலையை தூக்கி பார்த்தார்கள். இன் ஷி'தி குலி, நீங்கள் விருப்பம்டா சாப்பிடுங்க, விருப்பம்டா சாப்பிட வேணாம், ஆனா என்னுடைய விஷயத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று சொன்னார்கள். தாயார் எழுந்து நின்றார்கள். சாதா, என் மகன் சாதா இப்படி சொல்லுகிறான், அவன் இப்படி சொல்வதாக இருந்தால் இந்த மார்க்கம் நிச்சயம் உண்மையானது, மகனை உன் மார்க்கத்தில் என்னையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லி அவவும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துவிட்டார். தீனிலே லா தஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விடயத்தில் படைப்பினங்களுக்கு வழிபடுவது என்பது கிடையாது. பெற்றோர்களே பாவம் செய்ய சொன்னாலும், மகனே இந்த நகையை கொண்டு போய் ஈடு வைத்து, நீ வட்டிக்கு வைத்து பணம் எடுத்துக் கொண்டு வா என்று ஒரு தாயே சொன்னாலும், தாய், நீங்கள் தாய்தான், உங்கள் நெற்றியை முத்தமிடுகிறேன், கையை மோந்து கொள்கிறேன், உங்களுடைய பாதங்களை மோந்து கொள்கிறேன், ஆனால் இந்த பாவத்தை செய்ய முடியாது, இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது, இது உங்களையும் நான் நரகத்துக்கு கொண்டு போற வேலை தாயே, உங்களை நெருப்பிலே போடுகின்ற இந்த வேலை என்னால் செய்ய முடியாது. தாயே, தகப்பனே, படைத்தவனுக்கு மாறு செய்ய சொன்னாலும் எங்களுடைய மார்க்கத்தில் வழிபட முடியாது. கடையுடைய தொழில் அதிபதி சொல்லுகிறார், முதலாளி சொல்லுகிறார், கம்பெனி மேனேஜர் பாஸ் சொல்லுகிறார், யாரு சொன்னாலும் படைத்தவனுக்கு மாறு செய்ய முடியாது. கொள்கைவாதிகள், தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டியவர்கள், அதுதான் ஈமான். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்களுடைய உறவு தொடர்பு படைத்தவனோடு சீராக வேண்டும், படைத்தவனை நோக்கி பயணிக்க வேண்டும். உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி பாருங்கள். நான் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்குகிறேன், எனக்கு அல்லாஹ்வின் அன்பு வேண்டும், எனக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் வேண்டும், அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் வேண்டும். யாரு சிரிக்கட்டும், யாரு பலிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டால் எனக்கு போதும் என்று வாழ்க்கையை துவங்குங்கள்.
படைத்தவனை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து பாருங்கள். கல்புகள் ஒளிமயமானதாக மாறும். உள்ளங்களிலே ஒரு வகையான வெளிச்சம் வரும். உள்ளங்களில் ஒரு வகையான பிரகாசம் வரும். மன நிம்மதி, மன தைரியம், படைத்தவன் என்னோடு இருக்குகிறான் என்ற மன தைரியமும் வலிமையும் வரும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவை நோக்கி பயணிப்பது என்பது அது பஸ்ஸிலேயோ ட்ரெயினிலேயோ பிளைட்டிலேயோ போகுகின்ற பயணம் அல்ல. அது உள்ளத்தால் பயணிக்குகின்ற பயணம். அது கல்பால் பயணிக்குகின்ற பயணம். யாரும் அதனை செய்யலாம். உலகத்திலே ஒருவர் ஜனாதிபதியாகிவிட்டால் அவரை சந்திக்க முடியாது, அவரோடு நெருங்க முடியாது, அவரோடு கதைக்க முடியாது. ஆனால் அரசனுக்கெல்லாம் அரசனாகிய அல்லாஹ், உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற ரப்புல் ஆலமீன், அவனோடு யாரும் கதைக்கலாம், அவனோடு யாரும் நெருங்கலாம், அவனோடு யாரும் தொடர்பாகலாம். நான் நேற்றுதான் இஸ்லாத்துக்கு வந்தேன், எனக்கு அல்லாஹ்வோடு கதைக்க முடியுமா? தாராளமாக. நான் ஒரு குடிகாரன், மோசமான ஒரு ஆள், எனக்கு அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? தாராளம். எனக்கு மார்க்கமெல்லாம் ஒன்றும் படித்தவன் இல்லை, நான் சாதாரண ஒரு மனிதன், எனக்கு அல்லாஹ்வோட தொடர்பு வைக்க முடியுமா? தாராளம். நான் ஒரு வாலிபன், நான் அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? தாராளம். அல்லாஹ் தஆலா எந்த தடையையும் எந்த ஒரு திரையையும் எங்களுக்கும் அவனுக்கும் இடையில் ஏற்படுத்தவில்லை. ஒரு ஜனாதிபதியை நீங்கள் சந்திக்க சென்றால் அதற்கு எத்தனையோ தடைகள். இரவு 1 மணிக்கு சென்றால் ஏசி விரட்டி விடுவார்கள். நாங்கள் அவருடைய ஊரில் இருந்து வந்திருக்கிறோம், அவருடைய சொந்தக்காரர்கள், முக்கியமான விடயமாக வந்திருக்கிறோம் என்றாலும் ஏசி விடுவார்கள். சொந்தக்காரர் என்ன வாப்பாவே வந்தாலும் சந்திக்க முடியாது. உங்களுக்கு தலை இல்லையா, பைத்தியமா? நேரத்தை பாருங்கள், 1 மணி நேரம், இரவு 1 மணிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று பைத்தியக்காரர்கள் என்று ஏசி விரட்டி விடுவார்கள். யார்? ஒரு மனிதர். அவருக்கு ஒரு அந்தஸ்து கிடைத்து விட்டால் அவரை நெருங்க முடியாது. அவர் சாப்பிட்டால் மலம், குடித்தால் சிறுநீர், செத்தால் பிணம், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு ஒரு அந்தஸ்து வந்து விட்டால் அவரை சந்திக்க முடியாது, கதைக்க முடியாது, பேச முடியாது, நெருங்க முடியாது, தொடர்பு வைக்க முடியாது. இதுதான் உலக நியதி. இந்த நியதிக்கெல்லாம் அப்பால் பட்டு உலகத்தை படைத்த எங்களுடைய ரப்புல் ஆலமீன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் ஹன்னான், அவன் மன்னான், அவன் ஜவ்வாத். சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீன், அவனோடு யாரும் தொடர்பு வைக்கலாம், யாரும் கதைக்கலாம். அல்லாஹ்வோடு கதைத்து பாருங்கள். ஒரு தனிமையில் ரூமை மூடிக்கொண்டு முசல்லாவை விரித்து உட்கார்ந்து, சம்மணம் போட்டு உட்கார்ந்து, தலையை கீழே போட்டு அல்லாஹ்வோடு கதைத்து பாருங்கள். கல்புக்கு எவ்வளவு ஒரு வெளிச்சம் வருகிறது என்பதை பாருங்கள். பெரியவர்களோடு தொடர்பாகிவிட்டால் அவர்கள் பெரியவர்களாக தன்னை நினைத்துக் கொள்கிறார்கள். நான் ஜனாதிபதியுடைய ஆள், நான் மினிஸ்டருடைய ஆள், நான் எம்பியுடைய ஆள், நான் அவருடைய ஆள், இவருடைய ஆள். அல்லாஹ்வோடு தொடர்பாகிவிட்டால் நாங்கள் பெரியவர்களாக ஆகிவிடும், பெரிய விடயங்களை பேசுபவர்களாக ஆகுவோம். அல்லாஹ்வுடைய தொடர்பு வந்துவிட்டால் சில்லறை விடயங்களை, சின்ன பிள்ளைத்தனமாக அந்த சில்லறை விடயங்களில் போய் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு வழக்கு, வம்பு, சண்டை, பிரச்சனை என்று காலத்தை நேரத்தை வீணாக்குகின்ற சின்ன பிள்ளைத்தனமான சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு பெரிய மனிதர்களாக ஆகிவிடுவோம், பெரிய விடயங்களை பேசுகின்றவர்களாக ஆகிவிடுவோம். பெரியவனோடு தொடர்பாகிவிட்டால் யாரவன்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னோமே, இந்த தக்பீர் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. அல்லாஹ் பெரியவன், அந்த பெரியவனுடைய கட்டளை எனக்கு பெரிது. அல்லாஹ் பெரியவன், அவனுடைய அன்பு எனக்கு பெரிது, அவனுடைய பொருத்தம் எனக்கு பெரியது. அதற்காக எதையும் நான் விட தயார். அந்த அல்லாஹுவை அடைவதற்கு தடையாக உள்ள உறவுகள், கூட்டாளித்தனங்கள், அப்படியான வேலைகள், தொழில்கள், எதையும் விட தயார் அல்லாஹ் கிடைப்பான் என்று இருந்தால். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களை, படைத்த அல்லாஹோடு இணைய வேண்டும். இது ஒரு நீண்ட ஆழமான தலைப்பு. நாங்கள் எல்லோரும் இதை பேசி பேசி இதை விளங்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு தேவை, அல்லாஹ்வுடைய உறவு எனக்கு தேவை என்பதை விளங்காமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு துப்பாக்கியத்தனம்.
ஸலாத்துல் ஹாஜத் தொழுகிறோம் நாங்கள். விசா கிடைக்க வேண்டும், தொழில் கிடைக்க வேண்டும், திருமணமாக வேண்டும், குழந்தை கிடைக்க வேண்டும், எல்லாம் ஹாஜத்துகள், தேவைகள். நிச்சயமாக அவைகளுக்கு ஸலாத்துல் ஹாஜத் நாங்கள் தொழ வேண்டும். ஆனால் விசா கிடைப்பதும், தொழில் கிடைப்பதும், பணம் கிடைப்பதும், குழந்தை கிடைப்பதும் தேவை என்று விளங்குகின்ற எங்களுக்கு அல்லாஹ் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு தேவை என்று விளங்கவில்லை. ஒரு 2 ரக்காத் வாழ்க்கையில் ஸலாத்துல் ஹாஜத் தொழுங்கள். யா அல்லாஹ், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ வேண்டும் என்று அந்த ஸலாத்துல் ஹாஜத்திலே அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள். உன்னை அடைகின்ற வழியை எனக்கு காட்டு, மௌத்துக்கு முன்பாக நான் உன்னை அடைந்து கொள்ள வேண்டும், நான் ஆசைப்படுகிறேன் உன்னை அடைய, ஆனால் அதற்குரிய வழி எனக்கு தெரியாது, எனக்கு அதற்கான வழியை காட்டு, உன்னுடைய அன்பை தா என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கையினுடைய ஒரு பக்கம் படைத்தவனோடு அந்த படைத்தவனுடைய உறவை, தொடர்பை அழகுபடுத்த ஃபர்லான தொழுகைகளை சீராக்க வேண்டும், நேரத்தோடு தூங்க வேண்டும், நேரத்தோடு தஹஜ்ஜுதுக்கு எழும்ப வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். குர்ஆனை கையில் எடுங்கள். போனும் கையுமாக அலைகிற கூட்டம் அல்ல நாங்கள், குர்ஆனும் கையுமாக அலைய வேண்டிய கூட்டம். வீடுகளில் சத்தமிட்டு குர்ஆன் ஓதுங்கள். மக்ரிபானால் பெண்களுக்கு வீடுகளில் சத்தமிட்டு குர்ஆன் ஓதச் செய்யுங்கள். அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய கல்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குகின்ற ஒரு மாபெரும் சாதனம் அல்லாஹ்வுடைய திக்ர். இந்த படைப்பினங்களை, உலகத்தை அல்லாஹ் இவ்வளவு அழகாக வடிவமைத்திருப்பது, அழகாக டிசைன் பண்ணி இருப்பது, இந்த வஸ்துக்களை பார்த்து, படைப்பினங்களை பார்த்து ஏமாந்து போவதற்காக அல்ல, இந்த படைப்பினங்களை பார்த்து படைத்தவனை நினைப்பதற்காக, படைப்பினங்களை பார்த்து படைத்தவனை விளங்குவதற்காக. சந்திரனை அடைவது சாதனை அல்ல, சந்திரனை படைத்தவனை அடைவது சாதனை. செவ்வாய் கிரகத்தை அடைவது சாதனை அல்ல, செவ்வாய் கிரகத்தை படைத்தவனை அடைவது சாதனை. இமயமலையின் உச்சியை அடைவது சாதனை அல்ல, இமயமலையையும் படைத்து ஆளுகின்றவனை அடைவதுதான் சாதனை. எனவே தொழுகையின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக, திக்ரின் மூலமாக, ஸலவாத்தின் மூலமாக, சுன்னாக்களை பேணுவதன் மூலமாக படைத்தவனை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. கண்ணியமான சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையின் மறுபக்கம் அது படைப்பினங்களோடு. நாங்கள் யாரோடு வாழுகிறோம்? படைப்பினங்களோடு வாழுகிறோம். படைத்தவனை நோக்கி பயணிக்க போகிறேன் என்ற வேகத்தில் படைப்பினங்களை முட்டிக்கொண்டு, மோதிக்கொண்டு, தள்ளிவிட்டு, அநியாயம் செய்து கொண்டு, நோவினை செய்து கொண்டு படைத்தவனை நோக்கி பயணிக்க முடியாது. அது படைத்தவனை நோக்கிய பாதை அல்ல. படைத்தவனை நோக்கி பயணிக்க வேண்டுமா? அதனுடைய துரிதமான வேகமான பாதை படைப்பினங்களை எல்லாம் அரவணைத்துக் கொண்டு, படைப்பினங்களுக்கு அன்பு காட்டிக்கொண்டு, படைப்பினங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிக்கொண்டு, படைப்பினங்களுக்கு இரக்கம் காட்டிக்கொண்டு படைத்தவனை நோக்கி பயணிக்குகின்ற பயணம்தான் வெற்றிகரமான பயணம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைப்பினங்கள் என்று சொல்லும் போது அது ஒரு நீண்ட தலைப்பு, நீண்ட பட்டியல் இருக்குகிறது. படைப்பினங்களுடைய உறவில் முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன். உங்களில் யார் யாருடைய தாய் தகப்பன் உயிரோடு ஹயாத்தோடு இருக்கிறார்களோ நீங்கள் பாக்கியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள். அந்த தாய் தகப்பனை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுடைய நெற்றிகளை முத்தமிடுங்கள், கைகளை மோந்து கொள்ளுங்கள், கால்களை ஊண்டி விடுங்கள். உம்மா, நீங்கள் கொஞ்சம் சாய்ந்து கொள்ளுங்கள், நான் காலை ஊண்டி விட வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த தாய் சொல்வா, இல்லை வாப்பா, எனக்கு கால் வலி இல்லை என்று சொன்னால் சொல்லுங்கள், தாயே உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு அது தேவை, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். உங்களுடைய தாயுடைய தகப்பனுடைய கால்களை ஊண்டிவிட்ட கைகள் பாக்கியம் பெற்ற கைகள். எங்கேயோ இருக்குகின்ற ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள். அங்கு சென்று இரவு 1 மணிக்கெல்லாம் போய் சிரமப்படுகிறார்கள். ஆனால் அதை விட பொறுமதியான முத்தம் காலடியில் இருக்குகிறது, வீட்டுக்குள்ளே இருக்குகிறது, உங்கள் மடியிலே இருக்குகிறது. அந்த முத்தத்தை பற்றி நாங்கள் பொறுப்பெடுப்பதே கிடையாது. ஜும்மா முடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு செல்லுங்கள், உம்மாவுடைய நெற்றியை முத்தம் கொடுங்கள், தகப்பனுடைய கையை எடுத்து மோந்து கொள்ளுங்கள், மன்னிப்பு கேளுங்கள்,
உம்மா உங்களுடைய மனசை நோகடித்திருந்தா நிறைய நேரங்கள்ல நான் பிடிவாதமாக நடந்திருக்கிறேன், உங்களுக்கு கஷ்டம் தந்திருக்கிறேன், வாப்பாவை மதிக்காம நான் நடந்திருக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அந்த உள்ளங்களை குளிர வையுங்கள் சகோதரர்களே. பெரிய இபாதத். இந்த இபாதத்துகளை நாங்கள் இதனுடைய பெருமதியை விளங்காமல் இருக்குகிறோம். தாய் தகப்பனை எப்படியெல்லாம் மகிழ வைக்க முடியுமோ, உம்மா கொஞ்சம் வெளியே இருங்க, உங்களோட ரூமை நான் கிளீன் பண்ணணும், ரூம்ல தூசியாக இருக்குது, ஒட்டறையாக இருக்குது. தாயுடைய உங்களுக்கு 40 வயசு, நீங்கள் பெரிய கம்பெனி மேனேஜர், நீங்கள் மாஸ்டர், நீங்கள் ஆலிம், நீங்கள் உஸ்தாத், எல்லா அந்தஸ்துகளையும் செருப்போடு வீட்டுக்கு வெளியே கலட்டி வைத்து விட்டு தாய்க்கு ஒரு பாசமுள்ள பணிவுள்ள மகனாக வீட்டுக்குள்ளே செல்லுங்கள். தாயுடைய ரூமை கிளீன் பண்ணுங்கள். மெத்தையை வெளியே கொண்டாந்து வெயிலிலே தட்டி காய போட்டு கட்டிலை தூசி துடைத்து ஒட்டரை துடைத்து கூட்டி விடுங்கள், சுத்தம் செய்து விடுங்கள். தகப்பனுடைய தலையில் எண்ணெய் போட்டு மசாஜ் செய்து விடுங்கள். தகப்பனை வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு தகப்பனை குளிப்பாட்டி விடுங்கள். தாய் தகப்பனுக்காக எதையும் விடலாம். ஆனால் எதுக்காகவும் யாருக்காகவும் தாய் தகப்பனை விட்டு விடாதீர்கள். ஒரு நாளும் தாய் தகப்பனிடத்திலே சென்று உம்மா எனக்கு வர முடியாது, நாளைக்கு என்ற கூட்டாளிமார்களுடன் நான் ஒரு பயணம் போக இருக்குகிறேன், நாளைக்கு ஒரு பங்கன் இருக்குகிறது என்று தாய் தகப்பனிடம் யாரையும் எவரையும் எதையும் காரணம் சொல்லாதீர்கள். தாய் சொன்னால் அவ்வளவுதான், தகப்பன் வேலை சொன்னால் அதற்கு முன்பாக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுங்கள். உலகத்திலே எங்கேயும் நீங்கள் போய் காரணம் சொல்லலாம், எனக்கு நாளைக்கு அந்த சாப்பாட்டுக்கு வர முடியாது, ஏனென்றால் வாப்பாவை மருந்துக்கு நான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். சகோதரர் நண்பர்களே, நாளைக்கு அந்த பயணம் எனக்கு வர முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் நாளைக்கு உம்மாவை ஒரு பயணத்திலே கூட்டிச் செல்ல வேண்டும், நாளைக்கு உம்மா மட்டும் வீட்டிலே தனியாக இருப்பா, எனவே தனிக்காக தாயுடன் நான் இருக்க வேண்டும் என்று தாயையும் தகப்பனையும் உலகத்தில் எங்கேயும் யாரிடமும் போய் காரணம் சொல்லுங்கள். தாய் தகப்பனிடம் ஒரு நாளும் முடியாது, அந்த வேலை இந்த வேலை என்று சொல்லாதீர்கள். தாய் தகப்பனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஜனாதிபதியே போன் பேசினாலும் ஆன்சர் பண்ணாதீர்கள். தாய் தகப்பனை விட உலகத்தில் நீங்கள் பேசுவதற்கும் பேச்சு கொடுப்பதற்கும் கேட்பதற்கும் காது கொடுத்து கேட்பதற்கும் உலகத்தில் யாரும் கிடையாது உங்களுக்கு. பிறகு சொல்லுங்கள், நண்பரே முதலாளி நீங்கள் பேசினீர்கள், 3 தடவை உங்களுடைய மிஸ்கால் இருந்தது, நான் ஆன்சர் பண்ணவில்லை, அந்த நேரம் நான் உம்மாவோடு பேசிக் கொண்டிருந்தேன், வாப்பாவோடு கதைத்துக் கொண்டிருந்தேன். தாய் தகப்பனுடன் பேசும்போது யாருடனும் நான் பேசுவதில்லை என்பது என்னுடைய கொள்கை என்று சொல்லுங்கள், பெருமையாக சொல்லுங்கள். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, படைப்பினங்களுடைய உறவினுடைய அடுத்த கட்டம் எங்களோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நானாமார்கள், தாத்தாமார்கள், தம்பிகள், தங்கச்சி என்றெல்லாம் இருப்பார்களே, இவர்களை மறந்து விடாதீர்கள். நாங்கள் படித்து இன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருப்போம், தொழிலிலே பெரிய ஒரு அதிபதியாக வசதி வாய்ப்பிலே இருப்போம். இந்த பழைய உறவுகளை மறந்து விடாதீர்கள். பாபு ஹுஸ்னில் ஆஹத், இமாம் புகாரியிலே ஒரு தனி பாடத்தை கொண்டு வருகிறார்கள். பழைய உறவுகளை நல்ல முறையில் ஆதரிப்பது இபாதா, மினல் ஈமான், ஈமானின் என்றும் உள்ளது, மினத் தீன், தீனன் என்றும் உள்ளது. யாருக்கெல்லாம் வயதிலே கூடின நானாமார்களும் தாத்தாமார்களும் இருப்பார்களோ, நீங்கள் நினையுங்கள், சின்ன வயசில் தம்பி தம்பி என்று எங்களுக்காக அந்த நானாவும் தாத்தாவும் கொஞ்சி கெஞ்சி தூக்கி முத்தமிட்டு தம்பி என்று எங்களோடு பாசத்தோடு விளையாடி எங்களை குளிப்பாட்டி எங்களுக்கு துணி மாற்றி துணிகளை மாற்றிவிட்டு தம்பிக்கு அடித்ததற்காக ஸ்கூலிலும் பள்ளிக்கூடத்திலும் நானா எத்தனையோ பேருடன் சண்டை போட்டு இருப்பார். இன்றைக்கு அந்த நானா நோயாளியாக இருப்பார். தம்பி தம்பி என்று எங்களை தாயினுடைய இடத்திலிருந்து வளர்த்த தாத்தாமார்கள் இருப்பார்கள். இன்றைக்கு அந்த தாத்தா, அந்த சகோதரி ஒரு கஷ்டத்தில் இருப்பார். மறந்து விடாதீர்கள். சிலர் தன்னுடைய வசதிகளை காட்டுவது கிடையாது, கூட பிறந்த உறவுகளுக்கு தன் வசதியை காட்டுவது கிடையாது. பணம் இருக்குது என்று தெரிந்தால் கேட்டு விடுவார்களோ, கஞ்ச பயல்.
பணத்தை அல்லாஹ் தந்திருப்பது அந்த தாத்தா கஷ்டத்தில் உள்ள தாத்தாவுக்கு கொடுக்கத்தான் என்று நினையுங்கள். சகோதர சகோதரிகளுக்கு அன்பளிப்புகளை அனுப்புங்கள். பாசத்தை பகிர்ந்து கொடுப்பதுதான், அன்புகளை அளிப்பதுதான் அன்பளிப்பு. எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, படைப்பினங்களுடைய உறவு என்று வருகையில் பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஒன்றாக வளர்ந்த சகோதர சகோதரிகள், எங்கள் வாழ்க்கை துணைவியாக எங்களுக்கு வாழ்க்கையில் கை கொடுக்க தன்னுடைய உறவுகளை எல்லாம் துறந்துவிட்டு, தன்னுடைய உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு என் கரம் பிடித்து வாழுகின்ற மனைவி 3வது கட்டத்தில் இருக்கிறார். முந்திய உறவுகளுக்கு பிறகு வந்த உறவுதான் இது. ஆனால் முந்திய உறவுகளில் இல்லாத ஒரு வித்தியாசமான இணைப்புடைய உறவு இது. 4வது, இந்த மனைவி வந்த பிறகு கிடைத்த பிள்ளைகள். இதெல்லாம் சேர்ந்துதான் குடும்பம். இஸ்லாமிய குடும்பவியல் என்பது பல நாட்கள் பேசலாம், பல நாட்களுக்கு வாரங்களுக்கு பேசலாம். அவ்வளவு அற்புதமான, உள்ளத்தோடு உள்ளத்தை வென்று அன்பு, பண்பு, பாசம், இரக்கம், கண்ணியம், மரியாதை என்பதை மையமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் குர்ஆனும் சுன்னாவும் சீராவும் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஊருக்கு உலகத்துக்கு கணவன் மனைவியாக நாடகம் நடிக்குகின்ற போலி வாழ்க்கையை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. வீட்டுக்குள்ளே சண்டை, வீட்டுக்குள்ளே கோபம், வீட்டுக்குள்ளே பிரச்சனை, கெட்டெண்ணம், தப்பபிப்பிராயம், மனக்கசப்பு, வெறுப்பு, வெளியிலே ஒரு பங்கனுக்கு போகும்போது உடுத்து கெடுத்து ஊருக்கு உலகத்துக்கு கணவன் மனைவியாக நடிக்குகின்ற ஒரு போலித்தனமான குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. இஸ்லாம் உண்மையாக உள்ளத்தால் உள்ளத்தை வென்று உள்ளத்திலே இடம் பிடித்து உள்ளத்தோடு இணைந்து இரு மனங்களும் சேர்ந்து நறுமணமாக வாழுகின்ற திருமண வாழ்க்கையை இஸ்லாம் போதிக்குகிறது. படைப்பினங்களுடைய உறவு என்று சொல்லுகின்ற போது இந்த தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் இதையும் தாண்டுகிறது.